அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/5/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையிலே கிடைக்கவும், வாழ்க்கையிலே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கவும் எல்லாம் வல்ல குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். இன்று காலை 9:06 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள். இன்று இரவு 8:33 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம் உள்ளது. இரவு 8:33 வரை அமிர்த யோகம் உள்ளது. மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்று சினிமா மற்றும் சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணவரவும் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, காரியத்தடையை மீறி ஜெயிக்க வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே சில தடைகள் தாமதங்கள் வரும், ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும். லோன் வாங்கியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு மந்தமான நிலைமை இருக்கும். தொழில் போட்டி இருக்கும். மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக CA, ICWA, CFA படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் PR அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட, நல்ல பலன் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் இருப்பதனால் வியாபாரத்திலே புது முயற்சிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சி எழும் பொழுது அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீகவாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும்.
அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆனால் பண விரயம் உண்டு, திடீர் செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கடகராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் ஏற்படும், அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இதையும் கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள், ஜெயிப்பீர்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. சினிமா, சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கண்டசனி நடப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக இளைஞர்கள் பைக் ரேஸ் ஓடுவது, ஓவர் ஸ்பீடில் போவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அல்லது டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. யூடியூபராக இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் உள்ளவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் விஷயத்திலே கவனம் தேவை. இன்று ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெரீன் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது கடனை வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகளுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே,
சனி பகவானால் உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வந்து சேரும். சாப்பாடு உணவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி ப்ராப்ளம் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதிலே எந்த விதமான சமரசமும் செய்யக்கூடாது. மருத்துவர்கள் அட்வைஸ் படி மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊர் திரும்புவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையிலே உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல லாபங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று டிப்ளமா படித்த, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்கிராப் ஐட்டம் சேல் பண்ணுபவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மகர ராசி அன்பர்களை, முயற்சியால் முன்னேறும் நாள். குரு பகவானால் சில யோகங்களும், சனி பகவானால் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் சில சங்கடங்களும் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வண்டி வாகனங்களை மாற்றி அணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள், பிபி மற்றும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த புள்ளிகள் பரீட்சைகளிலே கிடைப்பதிலே சில குறைவாக இருக்கும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, யோகமான நாள். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோர் மற்றும் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மீனராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சொந்தமாக வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இருந்தபோதும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசா புத்தி அனுகூலமாக யோகமாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்த்துவிட்டு வாங்குவது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில சங்கடமான நிகழ்வுகள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். நடைபாதை வியாபாரிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும்.
இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் உங்களுக்கு தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.